ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாமா? ஓகே எஸ் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் வந்து ப்ரோமோவில் வந்துட்டுருக்கு. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லை உண்மையாக இல்லை பொய்யா அப்படின்றத நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நம்ம காவேரி வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறதுனால அமைதியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து வந்தார். நிவின் வந்து கேட்குறாரு காவேரிக்கிட்ட, என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை நிவின் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன் இப்படி வந்து விஜய் எல்லாருமே வந்துட்டு உங்கள் ஃபேமிலி டார்ச்சர் பண்ணுறீங்க? அவர் தான் அங்கேருந்து இங்கே வந்து உனக்காக உட்காந்துட்ருக்காருல்ல, ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம்ல அப்படின்னு. எனக்கு அது புரியுது நிவின். ஆனால் அம்மா வந்துட்டு வெளியே அனுப்ப சொல்கிறாங்க இல்லைங்களா? அம்மாவுக்குன்னு ஒரு இது இருக்குது. அம்மா வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெண்ணிலா வந்துட்டு வெளியே அனுப்புனா தான் அம்மா வந்து ஓகே சொல்லுவாங்க. அது வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு வெண்ணிலா வந்துட்டு பேசிட்டு வேறு ஏதாவது ஹோமில் வந்துட்டு தங்க வைக்கலாமேன்னு சொல்லிட்டு நிமின் சொல்கிறாரு. காவேரி வந்து சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜயோட வீட்டில் இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமாக க்யூர் ஆவாங்க. அந்த சீக்கிரமாக க்யூர் ஆகிறது தான் எனக்கு வந்து வேணும். ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து அம்மா வீட்டிலே இருந்துக்கிறேன், இப்போ அது பிரச்சனை இல்லை. விஜய் தான் எனக்காக வந்துட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நிவின்கிட்ட சொல்கிறாங்க. நிவின் ஓகே சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டாரு. அப்புறமா வந்து காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, யமுனா வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கா. நான் ஆமாம் நான் யமுனா கூப்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கங்கா அக்காவும் நம்ம அம்மாவும் சாரதா அம்மா வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. யமுனா வந்து ஊருக்கு போகிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பேக் பண்ணிவிட்டு ஓகே அவளுக்குலாம் நிறையா கொடுத்து அனுப்பணும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குமரன் அவங்க அம்மா இருக்காங்களா அத்தை பயங்கரமாக வந்துட்டு நம்ம யமுனா வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. யமுனா ஓட்டிகிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன திருட்டு கல்யாணம் தானே என் மகனுக்கு வந்து திருட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலப்போ உனக்கு அதனால தான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. யமுனா இவரும் பார்த்துட்டு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அத்தை வந்து செம்மையாக ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. அதை போயிட்டு நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும், நல்லா தான் இருக்கும் அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதா ஆண்டி வந்து சும்மா இருங்க வந்து நீங்கள் ஏன் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்போ நான் பேசுகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து இவரு கேட்குறாரு, குமரன் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிவின் கேட்குறாரு. அவர் வந்து இதுக்கு போயிருக்காரு, வேலைக்கு போயிட்டாரு. அப்படியா சரி ஓகே காஃபி குடிச்சிட்டு போவோம்னு சாரதா சொல்கிறாங்க. இவர் வந்து நிவின் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காலைல சுடு தண்ணி ஊற்றிட்டு நிற்கிறியப்பா, ஒரு காஃபி குடிச்சிட்டு போய். இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு. பொண்டாட்டியை 10 நிமிஷம் கூப்பிட வந்திருக்கேன், பொண்டாட்டிலாம் 10 நிமிஷம் கூப்பிட வந்திருக்கிறேன், உனக்கு நேரம் இல்லையா அப்படின்னு உடனே வந்து யமுனா வந்து அம்மா பாருமா இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உடனே இவங்க அத்தை என்ன சொல்கிறாங்க, 5 வயசுலேயே எனக்கு கல்லை எடுத்து அடிக்க வந்தது தானே நீ இதுவும் பேசும் இதுக்கு மேலேயும் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கிளம்பிட்டார். அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அத்தை வந்து சும்மா இருக்க மாட்டாமல் எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. எதனால் திட்டுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ஒரு மாதிரி வாமிட் எடுத்துருக்காங்க. வாமிட் எடுத்த வாட்டி என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னு, என்னடி நீ வாமிட் எடுக்கணும்னு பார்த்தா இவன் வாமிட் எடுத்திருக்கா, கங்கா வாமிட் எடுப்பான்னு பார்த்தா இவன் காவேரி வந்து வாமிட் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் வாயிலேருந்து எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கங்கா வந்து இது பண்ணி பேசுகிறாங்க. கங்கா வந்து ஃபீல் பண்ணுறாங்க, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. பாட்டியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன பாட்டி வந்து இப்போ தானே ரூம் கொடுத்துருப்பேன் தனியாக, அதெல்லாம் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வாந்தி அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் வந்து அச்சுமுறுக்கு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதனால தான். அது எந்த கடையில் வாங்கினீங்க? எங்கள் அம்மாவில் குத்துக்கல்லாட்டம் இருக்குது சாப்பிட்டுட்டு, இப்போ அந்த முறுக்கு தான் வந்து உங்களுக்கு பிரச்சனையாச்சா? எப்படி ஜோடிக்கிறானுங்க பாருங்கள் பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சொல்லிட்டு இருக்காங்க. கங்காவும் காவேரியும் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாகிட்டாங்க. என்ன ஆச்சுன்னே தெரில பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வந்து அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க, டயர்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறமா வெளியே வந்துட்டு காவேரி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னடி ஏதாவது வேலை வேணுமா? ஏற்கனவே வந்து வேலையில் செலக்டே வேணான்னு சொன்ன ஆள் தான் நீ, இனிமேல் என்னால் வந்துட்டு வேலை ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சும்மா ரெடி, அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு என்னென்னு தெரியல, வந்துட்டு இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து தள்ளி போகுது, என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வாமிட் எடுத்துட்டேன், எல்லா சிம்டம்ஸும் அந்த மாதிரி தான் தெரியுது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, நீ வந்து எதுக்கும் வந்துட்டு மெடிக்கல் போயிட்டு ஒரு கிட்டு வாங்கி செக் பண்ணிக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரி வந்துட்டு ரொம்ப தயங்கிட்டு யோசிச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசித்து அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. அது பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையா,
இதில் வந்து விஜய் எவ்வளோ சந்தோஷப்பட போகிறாரு, இல்லை விஜய்க்கு தெரியாமலே எவ்வளோ நாள் வைக்க போகிறாங்க, விஜயும் காவேரியும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம், எல்லாமே நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.